Hello everyone, welcome to my YouTube channel. நான் வீணா ரமேஷ். மூணார்ல செகண்ட் டே இன்னைக்கு. ஸோ இது செகண்ட் டே vlog. இன்னைக்கு எந்த பிளேஸ் பார்த்தோம், எங்கெல்லாம் போனோம், அந்த பற்றி தான் இந்த vlogல மூணார் ஃபர்ஸ்ட் டே vlogல நாங்கள் வண்டர் வேலி அண்ட் டீ எஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு பிளேஸு தான் ஒரே நாள்லே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து ரெசால்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இங்கேயே டிஃபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். பரோட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைட் சாப்பிட்டுட்டு காலையில் பசங்க 2 பேர் ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் வெயில் வரட்டும், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. வெதர் ஃபுல் கூலாக இருக்குது, தண்ணியும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப பெரிய ரூம், ரொம்ப சின்னதாக இருந்தது, ஒரே பெட்டு தான் இருந்தது. ஸோ இந்த ரிசல்ட்டில் மார்னிங் டிஃபன்னு, அதுக்கப்புறம் மார்னிங் காஃபி டீ ரெண்டுமே கொடுத்துருவாங்க. மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு ரெண்டுமே இல்லை. ஸோ அவங்க குக் பண்ணுறவங்க இருக்கும்போது சொன்னால் மட்டும்தான், ஸோ எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இல்லைன்னா இல்லை, வெளியில் போய் தான் சாப்பிடணும். பசங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், டைம் ஆச்சு போகலான்னா இருங்கம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ காலையில் டிஃபன் வந்து இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இங்கே சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் என்னென்னா இது டீ எஸ்டேட் சென்டரில் இருக்கிறதுனால எங்களோட கார் வந்து அவங்களோட வேறு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம். ஸோ இங்கே வந்து இவங்களோட ஓன் ஜீப் இருக்குது. ஸோ அந்த ஜீப்பில் தான் இங்கே நம்மளை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. திரும்பி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரூம் செக் அவுட் பண்ணும்போது எங்களோட வெஹிக்கல்ஸ் எங்கே இருக்குது அங்கேயே அழைச்சிட்டு போய் விட்டுடுவாங்க. இந்த ஜீப்பில் போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நாங்களே வரலான்னு பார்த்தோம், பட் வர முடியல. இந்த ரோடு வந்து ரொம்ப கர்வாக இருக்குது. அவங்களுக்கு டெய்லி போகிறது வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் ஜீப்பில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து எர்விகுளம் நேஷனல் பார்க்கு அந்த பிளேஸுக்கு தான் போனோம். பட் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய வெஹிக்கல்ஸ் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போகணும். ஒருத்தருக்கு 200 rupees டிக்கெட்டு. ஸோ இங்கே எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நேற்று போன பிளேஸ் எல்லாமே கேஷாக கொடுக்கணும், இங்கே வந்தது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டோம். ரித்விக் கேக்கா எனக்கு வேண்டாம்மா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான், அன்சிகா, அப்புறம் ரமேஷ் 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே சின்னதாக ஹோட்டல் இருந்தது. லஞ்ச் வேணால் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கலாம். பட் நாங்கள் லஞ்ச் வந்து வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்படியே சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஹால் கூட இருக்குது. வெரைட்டி டீ தூள் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 கிலோ டீ பவுடர் வந்து வாங்கிட்டோம். இந்த பிளேஸில் நாங்கள் நடந்து போக முடியாது, ஓன் வெஹிக்கல்ஸ் போகாது. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பஸ் இருக்குது, அவங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவாங்க. 5 kilometers இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கேயும் நல்லா மழை. ஸோ வெதர் ஃபுல்லாக வீணாக போச்சு. அந்த மழைக்கு அவ்வளோ மழை வந்துட்டே இருந்தது. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஃபுல் சீட் கவர் ஆகிற வரைக்கும் உட்காந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பஸ் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். வெதர் சூப்பரான வெதர் தான். பட் மழை வந்து எல்லாமே வீணாக போச்சு, ஒன்றுமே சரியாக பார்க்க முடியல. அவ்வளோ ஹைட் போக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு பயம் வேறு, இவ்வளோ ஹைட்டாக போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டீ எஸ்டேட் உள்ளேயே சென்டர்லேயே அப்படியே கூட்டிகிட்டு வேன் வந்து டெய்லி அந்த மலை மேலே ஓட்டி பழகி இருக்கிறதுனால ஈஸியாக போயிடுவாங்க. பட் நாங்கள் புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
5 கிலோமீட்டர் டீ எஸ்டேட் உள்ளேயே கூட்டிகிட்டு போய் மேலே விட்டுடுவாங்க. ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படியே ட்ரெக்கிங் போகிற மாதிரி நடந்து போகணும். ஸோ மழை வந்துட்டுருக்கிறதுனால நாங்கள் போகல. அங்கே டீ ஷாப் எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. ரெயின் கோட் எல்லாம் வாங்கி போட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நாங்கள் போகல. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்தோம். திரும்பி இந்த வேனுக்கு வரணும். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். இங்கே தான் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு மியூசியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் படிச்சுட்டு ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே டீ ஸ்டால் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டோம். காரமாக ஏதாவது சாப்பிடலான்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே கேக்கு, டீ, காஃபி இது தான் இருந்தது. ஸோ திரும்பி இதே பஸ்ஸுக்கு போனோம் இல்லையா, ஸோ அதனால தான் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 3 பேர் டீ வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் கியூ நின்றுட்டோம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏன்னா நல்லா மழை வந்துட்டுருக்கிறதுனால எல்லாருமே உள்ளே வந்து உட்காந்துட்டாங்களா. ஸோ அதனால தான் நிறைய க்ரௌடான மாதிரி இருந்துச்சு. ஸோ சில பேர் வந்து மேலே போய் பார்த்துட்ருக்கவங்க இருந்தாங்க. நாங்கள் போகல. ஸோ திரும்பி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஆனால் இங்கே இருக்கும்போதே ஒரு நியூஸ் வந்துடுச்சு. என்னென்னா அப்போ தான் பாகிஸ்தான் இந்தியா வார் நடந்துட்டு இருந்துச்சுல்ல. ஸோ இனிமேல் இங்கே நிறையா க்ரௌட் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இனிமேல் டூரிஸ்ட் பிளேஸ்லேயே நிறைய வந்து க்ரௌடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ நம்மளோட பிளான் வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. நாங்கள் மூணார் ட்ரிப்பு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போய் ஈஷா ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் மடிக்கேரி போய் அங்கேருந்து எங்களோட நேட்டிவ் ஆசன் போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நியூஸ் கேட்டதுனால நாங்கள் மூணார்லேருந்து டைரெக்ட் ஆசன் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் டீ பிரேக் எடுத்துட்டோம். ஸோ இங்கே பஜ்ஜி போண்டா எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. அந்த குளிருக்கு சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆசன் போகணுன்னா மைசூர் பண்டிப்புரா ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போகணும். ஸோ நாங்கள் அங்கே போனால் க்ளோஸ் ஆகிருக்கும், நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சத்தியமங்கலா ஃபாரஸ்ட் ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பினோம். ஏன்னா ஃபாரஸ்ட் ரூட்டாக இருக்கிறதுனால 9 மணிக்கே அந்த கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே எந்த வெஹிக்கல்ஸும் விடலை. ஸோ எங்களை மாதிரியே ஒரு 3 பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க காலையிலே 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அந்த இடத்துக்கு போனது 11 o'clock ஆயிருந்தது. ஸோ ஃபுல் நைட் அப்படியே காரில் உட்காந்து ஃபுல் நைட் கார்லேயே தூங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து ஆசன் வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டுருக்கிறது ஆசனுக்கு தான். வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் டே மூணார் ட்ரிப் வந்து இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.